கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம் அப்படின்னா கும்பத்துக்கு, கும்பராசி பெண்களுக்கு அது லாபமாக இருக்கான்னா அது கும்பராசி கும்பலக்கணத்து பெண்ணை நீங்கள் சந்தோஷப்படுத்துறதும் புகழ்கிறதும், நீ பெரிய ஆள், உன்னை தான் நாங்கள் நம்பியிருக்கோம், இந்த வீடே உன்னை நம்பி தான் இருக்குது, இந்த வீட்டில் பிள்ளரே நீ தான், இப்படின்னு அந்த பொண்ணை சந்தோஷப்படுறதுக்காக நீங்கள் பேசுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொண்ணு உங்களை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்க போகிறா. அப்போ எந்த ராசிக்கு எந்த லக்கணத்துக்கு எது தேவையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு. கும்பம்னாலே குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. உள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். உள்ளே என்ன இருக்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஒரு கும்பராசி கும்பலக்கணத்தோட பெண்ணோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சவன் இது வரைக்கும் இந்த பொண்ணு மிதி வாங்குறதே அதுக்கு விதி. அதான் கும்பராசி கும்பலக்கணம் பெண்கள். அதாவது எத்தனை மிதி வாங்கினாலும் திருந்தாத ஜென்மம். திரும்பியுமே அந்த குடும்பத்தை குறைச்சி கொட்டும். சம்பாரிச்ச பணத்தை பூரா அதுக்கிட்ட கொடுக்கும், குடும்பத்திட்ட கொடுக்கும். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எத்தனையோ சேனலில் எத்தனையோ தளங்களில் நான் ஜோதிடம் குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன். பட் இந்த சேனலில் இதான் முதல் முறையாக நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பேச போகிறோம். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த ஜோதிடர் யுகம் நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று நாம் பெண்கள் சார்ந்து ஒவ்வொரு ராசி பெண்களும் அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ், அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் கூராய்வு செய்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்று நாம் கும்பராசி கும்பலக்ன பெண்களுடைய குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மகர ராசி மகர லக்னத்து பெண்களை பற்றி நான் பேசின அந்த வீடியோக்கு நேயர்கள் அவ்வளோ ஆத்மார்த்தமான கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அவ்வளோ நிகழ்ச்சியாக அந்த அத்தனை அன்புக்கும் நான் தலை வணங்குகிறேன். இன்றைக்கி அந்த வழியில் நம்ம கும்பராசி கும்பலக்னத்து பெண்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்க்கை முறையும் நான் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறேன். கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம் அப்படின்னா கும்பத்துக்கு, கும்பராசி பெண்களுக்கு அது லாபமாக இருக்கான்னா அது கேள்விக்குறிதான். அவங்களுக்கு இல்லை. அதாவது கும்பம் எப்படின்னா கும்ப மரியாதை, கும்ப கலசம் அப்படின்னா கும்பம்னா உச்சி தானே. எந்த ஒரு விஷயத்துக்கும் தனக்கு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது கும்பராசி பெண்களுடைய ஒரு குணாதிசயம். உங்கள் வீட்டு பெண் குழந்தை கூட, ஒரு 5 வயசு பெண் குழந்தை கூட ஒரு கும்பராசி கும்பலக்கணத்து பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஒரு வீட்டில் அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றாருன்னா முதல்ல நம்மள்கிட்ட கொடுக்கணும், நாம் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும். நீ தங்கச்சி, உனக்கு மேலே அண்ணங்க இருக்காங்க, அவங்ககிட்ட தான் நம்ம முதல்ல கொடுக்கணும். இல்லை உனக்கு ஒரு அக்கா இருக்கா, நான் அவளுக்கு தான் முதல்ல கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு கொடுக்கணும்னா ஏற்றுக்காது. நான் தருவேன், ஆனால் நான் தான் தருவேன். புரியுதுங்களா? என்னென்னா இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். நீங்கள் ஜோதிடம் ஜாதகம்ன்றது எங்கேயோ இருக்கிறத நாங்கள் அப்படி சொல்ல, வேறு ஒரு யூனிவர்ஸில் நடக்கிறது. நம்ம பூமியில் உங்கள் வீடுகளில் உங்களுடைய கண் பார்வையில் நடக்கிறது தான் நாங்கள் ஜோதிட நிதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் சொல்கிறோம். ஒரு 5 வயது பெண் குழந்தைகிட்ட நீங்கள் பிஸ்கட்டை கொடுத்து நீ எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு கொடுத்து பாருங்களேன். ஒரு 10 ரூபா மேரி பிஸ்கட்டு, அதுக்கு எவ்வளோ இருக்க போகுது? ஒரு 20 பிஸ்கட் இருக்குமா? இது என்ன பண்ணும்? தாராள குணம். இந்தா வச்சுக்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பவர், கமல் சார் சொல்கிற மாதிரி விநியோகஸ்த உரிமை, வசூல் ராஜா படத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு கடைசியில் அதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் கூட அதை பற்றி கவலைப்படாது. ஓகே, பரவாயில்ல, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஹாப்பியாக, ஓகே. அப்போது எப்படி அது ஒரு குழந்தைக்கு பிஸ்கட் நீங்கள் கொடுத்தியா, நீங்கள் அது வாங்கிட்டு ஓடிடணும் இல்லையா? ஆனால் அப்படி ஓடாமல் என்னை மதிச்சிட்டாங்க, நான் எல்லாருக்கும் மத்தியஸ்தம் பண்ணேன், நான் எல்லாருக்கும் கொடுத்தேன், அதுதான் அதுக்கு தேவை. அப்போ கும்பராசி கும்பலக்கணத்து பெண்ணை நீங்கள் சந்தோஷப்படுத்துறதும் புகழ்கிறதும், நீ பெரிய ஆள், உன்னை தான் நாங்கள் நம்பியிருக்கோம், இந்த வீடே உன்னை நம்பி தான் இருக்குது, இந்த வீட்டில் பிள்ளரே நீ தான், இப்படின்னு அந்த பொண்ணை சந்தோஷப்படுறதுக்காக நீங்கள் பேசுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொண்ணு உங்களை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்க போகிறா. அப்போ எந்த ராசிக்கு எந்த லக்கணத்துக்கு எது தேவையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அணுகுமுறையில் நீங்கள் அதை ஒரு அணுகுமுறையாக வச்சு நீங்கள் அந்த கும்பராசி கும்பலக்கணத்து பெண்களை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லோருமே ஒரு சின்ன பாராட்டுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கோம். நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு பாராட்டு கிடச்சிட்டா அது ஒரு சந்தோஷம்தான்.
அப்போ இந்த கும்பராசி கும்பலக்கணத்து பெண்களுக்கு இந்த பாராட்டும் கௌரவமும் வெகுமதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவையாக இருக்குது. ஒரு ஆஃபீஸ்லேயுமே ஒரு பொறுப்பை கும்பராசி பொண்ணுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறதும், மற்றவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதும், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதும், மற்றவங்கள மேய்க்கிறதும் ரொம்ப சுலபமாக வரும். அவங்கள முன்னிலைப்படுத்துறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முன்னிலைப்படுத்தாமல் அவங்கள 10ஓட 1 11 வச்சிங்கன்னா அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகிடும். அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த வீட்டில் வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும். கணவன் மனைவிக்குள்ளேயுமே கும்பராசி பெண் தன் கணவன் தன்னை மதிக்கணும்னு நினைக்கும். தன் கணவன் தன்னை நேசிக்கணும், தன் கணவன் தன் மேலே காதல் வயப்படணும், காதலோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், தன்னை கொஞ்சணும் அப்படின்றது ஒரு அந்யோன்யம். அதை தாண்டி என்னை மதிக்கணும், மற்றவங்ககிட்ட என்னை விட்டு கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? மாமியார்கிட்ட என் புருஷன் என்னை உயர்வாக பேசணும்னு நினைக்கும். மற்ற பெண்கள் என்ன, அவன் பேசுகிறான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும், இப்படி பெண்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வேறு. இவங்கக்கிட்ட இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட இல்லை தன்னுடைய அக்கா கிட்ட தன் கணவன், அதாவது இவங்க இந்த பொண்ணோட நாத்தனார்கிட்ட எப்படி நம்மளை விட்டு கொடுக்காமல் பேசுகிறானா அப்படின்னு பார்க்கும். நீங்கள் நினைக்கலாம் எல்லா பெண்ணோட எதிர்பார்ப்பா தானே? கிடையாது. எத்தனையோ பெண்கள் நாத்தனார் வருது, என் புருஷன்ட்ட காசு வாங்குது, வாங்கலை, அதை பற்றி பிரச்சனையே இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்தால் சரி. ஏம்மா என் தங்கச்சி வைக்கிற மாதிரி குழம்பு இப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், உன் தங்கச்சியை வர சொல்லு, குழம்பு வைக்க சொல்லு, நானும் சேர்ந்து சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அது ஈஸியாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. ஆனால் இந்த கும்ப ராசி கும்பலக்கிற பெண்கள், இது தங்கச்சி வைக்கிற குழம்பா, என் குழம்புல என்ன குறை சொல்லு, நான் நல்லா தானே வச்சேன், உனக்குத்தானே பார்த்து பண்ணுறேன், நீ இதை சாப்பிட்டு விட்டு என் தங்கச்சி குழம்பு மாதிரி இல்லைன்னு சொல்கிறியே, எங்கள் அம்மா வச்ச சாம்பார் மாதிரி இல்லைன்னு சொல்கிறியே, எப்படி நீ சொல்ல போச்சு? அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற கும்பராசி கும்பலக்கணத்து பெண்களுடைய கணவர்கள் இல்லை சகோதரர்கள் இருந்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய குழம்பு நல்லா இல்லாமலே கூட போயிட்டு போகுது, இல்லை ஒரு சின்ன குறைகள் கூட இருந்துட்டு போகுது, நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு பொய்யே சொல்லுங்களேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சிறப்பாக இல்லையே, ஆனால் எங்கள் அண்ணன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, ஐயோ சரி இதை விட இன்னும் சிறப்பாக பண்ணலாம். அப்போ நீங்கள் பாராட்ட தான் அந்த பொண்ணோட மனசு குளிரும். பாராட்டுக்கு ஏங்குற பெண்ணோடைய மனசை நீங்கள் காயப்படுத்துறது அந்த பொண்ணை இன்னும் மனமுடைய செய்யும். இன்னொரு விஷயம், கும்பம்னாலே குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. உள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும், உள்ளே என்ன இருக்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஒரு கும்பராசி கும்பலக்கணத்துல பெண்ணோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சவன் இது வரைக்கும் இந்த பூமியில் இல்லை. அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை அதுவே ப்ராசஸ் பண்ணி, அதுவே 1000 கேள்வி கேட்டு, அதுவே பதில் சொல்லி அந்த டிப்ரெஷனை இன்னும் அதிகரிச்சுக்கும். நம்ம வீட்டு பசுமாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு புண்ணு இருக்குன்னா அதையே ஸ்பரிசம் பண்ணி அந்த புண்ணு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும்ல. அது எல்லாமே இந்த கும்பராசி கும்பலக்கணத்து பெண்களுடைய குணாதிசயம். ஒரு வலியை மீண்டும் அசை போட்டு தடவி அந்த வலியை இன்னும் பெரிய பூகாந்தரமாக கொண்டு அதை இன்னும் பிரளயமாக்கி விடுறது எல்லாமே இந்த கும்பராசி கும்பலக்கணத்து பெண்கள் தான். தனிமையில் கண் கலங்கி தன் தலையணையில் அந்த கண்ணீர் சிந்தாத கும்பராசி கும்பலக்கணத்து பெண்களே இல்லை எனலாம். ஏன்னா மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண பிடிக்காது. ஏன்னா கௌரவம் போயிரும்ல, நாளைக்கு எப்படி மதிப்பாங்க, நாளைக்கு சொல்லி காட்டிட்டா இவ என்கிட்ட அழுதா என்ன புலம்புனான்னு சொல்லிட்டா, அதெல்லாம் கிடையாது. நான் மற்றவங்க கெத்தாக தான் இருக்கணும். என்னுடைய கண்ணீர் என்னுடைய சோகங்கள் எனக்கும் 1000 இருக்குன்ற மாதிரி இது பாட்டுக்கு மனசுக்குள்ளே ஏதாச்சும் எல்லாருக்கும் உழைச்சி கொட்டும், குடும்பத்துக்கு பில்லராக இருக்கும். ஆனால் எல்லாருக்கிட்டையும் மிதி வாங்கும். அதாவது மிதி வாங்கிறதே இதுக்கு விதி. அதான் கும்பராசி கும்பலக்கணம் பெண்கள். அதாவது எத்தனை மிதி வாங்கினாலும் திருந்தாத ஜென்மம், திரும்பியும் போய் அந்த குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டும். சம்பாரித்த பணத்தை பூரா அதுக்கிட்ட கொடுக்கும், குடும்பத்திட்ட கொடுக்கும். இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு கணவன் இந்த பொண்ணுக்கிட்ட நல்லவன் போலவே பேசுவார். ஏன்னா இந்த பொண்ணு திறமசாலி, பணம் சம்பாதிக்கும், காசு வச்சுருக்கோம், இல்லை தனக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கும். இல்லை அவங்க வீட்டுக்கிட்ட போய் சண்டை போட்டு கூட காசு வாங்கிட்டு வரும். அந்த மாதிரி திறமையான பொண்ணாக இருக்கும் இந்த கும்பராசி கும்பலக்கண பெண். இந்த கணவர் பார்ப்பார், ஓ அப்படியா, சரி நல்ல ஒரு கும்பராசி கும்பலக்கண பெண்ணுக்கிட்ட நம்ம கணவனாக வந்திருக்கோம், யூஸ் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிஸ்னஸ் பண்ணணும், காசு தேவைப்படுது, உங்கள்கிட்ட சேவிங்ஸ் இருந்தால் கொடு, இல்லை உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வா, அப்படி வாங்கிட்டு வரணும்னா பரவாயில்லம்மா, நான் எப்படியோ கஷ்டப்படுறேன், என்னமோ கெட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா போதும். என்னது காசு வேணும்னு கேட்குறாரு, சரி ஓகே தயார் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தயார் பண்ணி மொத்தத்தையும் கொடுத்துடும். தாங்கிட்ட இருக்க சேவிங்ஸு, பாண்டு பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்படைச்சிடும். நான் இருக்க பயம் யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு போய் நின்றோம். அவன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஓகே இங்கே அந்த கருவேப்பிலை அப்படின்னு கருவேப்பிலை கசக்கி குப்பையில் போட்டுருவான்.
அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மகிட்ட நடிச்சிருக்கான், நாடகம் ஆடியிருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் வழக்கம் போல் நான் புருஷன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு வெளியே சொல்லவே சொல்லாது. ஏன்னா எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், என் தம்பி நல்லவர், என் பிள்ளை நல்லா பார்த்துக்கிறேன், என் புருஷன் நல்லா பார்த்துக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் கும்ப மரியாதையோடு இருக்கேன் அப்படின்னு வெளியில் சொல்லிடும். ஆனால் வீட்டில் மிதி வாங்கும், விளக்கமாக தெரிய வாங்கும், செருப்படி வாங்கும், காரி துப்பப்படும், கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறியப்படும் கும்பம். ஆனால் வெளி தோற்றத்துக்கு நான் நல்லா இருக்கேன், எங்கள் வீட்டில் நான் வச்சது தான் சட்டம், இப்படிங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். வெளி தோற்றத்துக்காச்சும் தான் நல்லா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கும்ப மரியாதையோட ஒருத்தர் போராடுற வச்சுக்கோங்களேன், உண்மையிலே அவருக்கு கும்ப மரியாதை கிடைக்குன்னு நினைப்பீங்க. அவர் பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த இடத்துல அவர் ராஜாங்கமாக வந்து உட்காருவார்ல, அந்த கும்ப மரியாதை வாங்குறவர் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு கௌரவமான அமைப்பில் வந்து உட்காருவார். 500 ரூபா தாள் எடுத்து கொடுப்பாரு, இல்லை ஒரு கட்டு எடுத்து கொடுப்பாரு. அந்த கட்டு வந்து கடன் வாங்கி கொடுத்தாரா, இல்லை வேறு யாரும் கடன் கொடுத்தாங்களா, உண்மையிலே அவர் பணம் தானா, அந்த இடத்துல பிரம்மாண்டமாக. அப்போ ஒரு பிரம்மாண்ட விரும்பி நான் ஹாப்பியாக இருக்கேன், நல்லா இருக்கேன், தன் சோகங்களை மறைத்து ஒரு புன்னகை அப்படியே ஒரு செயற்கை புன்னகையை வந்து நீங்கள் அப்படியே நம்பும்படியான ஒரு புன்னகையை அப்படியே சுமந்துருவாங்க. நீ பார்க்கும்போது ஒரு கும்பராசிக்கு இருக்கிற பெண்ணை பார்க்கும்போது, அப்பா இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கூட கிடைக்கலையே, இந்த பொண்ணு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாள்னு தோணும். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு பின்னாடி அவள் அவ்வளோ மிதி வாங்கியிருப்பா, அவ்வளோ அடி வாங்கியிருப்பா, அவ்வளோ முதுகில் குத்து வாங்கியிருப்பா. நம்பிக்கை துரோகங்களின் மொத்த கூடாரமே கும்பம் தான். கும்பத்தை பிரிச்சிங்கனாலே உள்ள நம்பிக்கை துரோகம், சூழ்ச்சி, அவமானப்பட்டது, அசிங்கப்பட்டது, நாயடி பேயடி அத்தனையும் இருக்கும். ஆனால் தோற்றத்தின் மட்டும் அமைப்பில் மட்டும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இதுதான் உண்மை. அப்போ கும்பராசி உண்மையிலே நல்லா இருக்கிறதுக்கு அவர்கள் சிவன் வழிபாடு, அப்புறம் சூரிய நமஸ்காரம், இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா சனிக்கிழமையில் சிவன் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதே போல் பெருமாள் வழிபடுறவங்க சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். சிவன் பெருமாள் இருவரையும் வழங்கக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா சிவன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் சனிக்கிழமையில் பண்ணும்போது நல்ல சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வைரம் தாராளமாக கும்பராசி கும்பலக்ன பெண்கள் வைரம் அணிவது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்டையோ நியூமராலஜிஸ்ட்டையோ ஜம்மாலஜிஸ்ட்டையோ கொடுத்து அந்த வைரத்தை எப்படி அணியணும், எந்த விரலில் அணியணும் அப்படிங்கிறத நீங்கள் அவருடைய அட்வைஸ் படி நீங்கள் கேட்டு அணிஞ்சிக்கிட்டு வெற்றி அடையணும்னு வாழ்த்துகிறேன். ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் கன்சல்டேஷனுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜோதிட ஜாதகத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அழைத்து நானே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவேன். அதே போல் அடுத்த மாதம் ஜூலை மாதம் நாங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு வர்றோம். அந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்கள் ஜொஹர்பர் இந்த மாதிரி மலேசியா சுற்றி சிங்கப்பூர் சுற்றி ஒரு ஜோதிட சுற்றுப்பயணமாக கன்சல்டேஷனுக்காக மட்டுமே, இது வேறு எந்த வகையிலும் இல்லாமல் முழுக்க கன்சல்டேஷனுக்காக மட்டுமே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை 11 ஜூலை 18 வரைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்களை நான் நேரடியாக வந்து சந்தித்து அவங்களுக்கு பிரசன்னம் பார்க்க போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு அழைத்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்தார் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டின் அடிப்படையில் இந்த ஜூலை 11 ஜூலை 18 நான் அங்கே இருப்பேன். நீங்கள் நேரில் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் சந்தித்து நம்ம பிரசன்னம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றி.